ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 3:10. ஏன் இந்த டைமுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் பிரம்ம முகூர்த்தம் பூஜை பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, வாசல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் கோலம் போடுவேன். கோலம் போடுறதை என்னால் எடுக்க முடியாது. கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கோலத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி நான் போட்ட கோலம். கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட சாமி ரூம்பு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நிலைவாசலில் விளக்கு போட்டேன். குழம்புலாம் போட்டு எப்போதுமே விளக்கு போடுவேன். விளக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. முருகனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி வேறு. எங்களுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே போய்ட்டு விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் போய் வணங்கிட்டு வரலான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வேல்மாறல் படித்து முடிச்சுடுவேன். முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல் கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானையும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு, முருகப்பெருமானை பார்த்தாச்சு. அடுத்து விநாயகர் பெருமானையும் பார்த்தாச்சு. 2 பேர்த்தையுமே ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இப்போ கோயிலின் தோற்றத்தை பாருங்கள். சூப்பரான காலை தரிசனத்தை பெற்றாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.